வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. நம்ம இறைவனோட படைப்பில் இயற்கை அப்படின்னு எந்த ஒரு நம்பிக்கைகள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சுற்றி சுற்றி பார்க்குறப்போ ஒவ்வொரு விலங்குகள்கிட்டையும் வந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அதோட தோன்றின விஷயம் மட்டும் இல்லாமல் அதோட சுபாவம், அது எப்படியெல்லாம் வாழுது அப்படிங்கிறத பார்த்து மெய் சிலருக்கும் விதமாக இன்றைக்கி வரைக்கும் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் இல்லையா. சிலத்துக்குலாம் வந்து விடையே வந்து தெரியாமல் இருக்கும். அப்படி பலருக்கும் இன்றைக்கும் வந்து ஒரு அதிசயமாக நம்ம கண்ணில் படுறது தான் வந்து யானை. இப்போதைக்கு லேண்ட் அனிமல்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்கிற காலகட்டத்திலே வந்து ஒரு பெரிய அனிமல். அது பெருசு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன் யானையை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றது இந்த வீடியோ முடிவில் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம் பாரி. வணக்கம். அங்கே இங்கே வந்து யானையை பற்றி நீங்கள் அதாவது சொல்லிகிட்டே வருவீங்க. பட் முழு எபிசோடே வந்து அவங்களுக்கு பண்ணாதான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரிபியூட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ வாட் அக்கார்டிங் டு யூஸ் யானை உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு மிருகமாக நீங்கள் அவர் பார்க்குறீங்க? இல்லை சில மிருகம் பிடிக்கும்ல, யானை கண்ட வாதம்ங்கிற மாதிரி கொண்டு வரீங்க. தெரியுங்களா யானை கண்டவாதம்? என்னது? இல்லை, சமண மதத்தில் வந்து யானை கண்டவாதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அதுக்கு மீனிங் என்னன்னா, அது ஒரு சின்ன கதை இருக்கு. அந்த கதையில வந்து பார்த்தீங்கன்னா குருடர்கள் வந்து இருப்பாங்க. அந்த குருடர்கள்கிட்ட யானையை நிப்பாட்டி இது இந்த யானை எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. ஒருத்தன் என்ன பண்ணுவான், அதோட காதை போய் பிடிச்சி பார்ப்பான். காதை பிடிச்சி பார்த்தோன்னே அது முறை மாதிரி இருக்கு அப்படின்னு. இன்னொருத்தன் என்ன பார்ப்பான், அதோடைய காலை போய் தொட்டு பார்ப்பான். காலை போய் பார்த்தோன்னா அது தூண் மாதிரி இருக்குது அப்படிமா. ஒருத்தன் வந்து அதோடைய துதிக்கையை தொட்டு பார்த்துட்டு அது பாம்பு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவான். இப்போ இது மாதிரி வந்து ஒருத்தன் வாழை பிடிச்சி பார்ப்பான், ஒருத்தன் வயிற்றை பிடிச்சி பார்ப்பான். இந்த மாதிரி ஒரு சிலையே இருக்கும் அந்த யானை கண்டவாதத்துக்கு. அது எல்லா குருடர்களும் வந்து அதை தொட்டு பார்த்துட்டு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி இருக்குன்னு சொல்லுவான். அப்போ இது ஒரு மீனிங் என்ன அப்படின்னா, அந்த யானை கண்டவாதத்துக்குன்னா ஒரு விஷயத்த நம்ம முழுமையாக உணராமல், முழுமையாக அதை பார்க்காம, முழுமையாக அதை பற்றி தெரிஞ்சுக்காம நம்மளால ஒரு கருத்து சொல்ல முடியாது. அங்கமா வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஆங்கிள் இருந்து பார்த்தா யானை ஒவ்வொரு மாதிரி இருக்கும்ல. ஸோ அதை வந்து நான் ஒரு 5-6 குருடர்கள் போய் தொட்டு பார்த்துட்டு ஒவ்வொருத்தன் ஒன்று சொல்லுவான். ஸோ இது வந்து ஒரு தத்துவ கருத்தாகவே சமண மதத்தில் சொல்லப்படுறது. அது பேர் யானை கண்டவாதம். சரியா? யானையை கண்ட வாதம். ஓகேவா? அப்போ யானையை முழுமையாக பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஃபிலாசபிக்கலாக தாட். அதே போல் வந்துட்டு இந்த யானை வந்து தொடர்ச்சியாகவே இந்திய சமூகத்தில் ஒரு அறிவுக்கான அடையாளமாகத்தான் தமிழர்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. அது அப்படியே வந்து இந்தியா முழுக்க புத்திசமாக இருக்கட்டும், ஜெயினிசமாக இருக்கட்டும், வேறு எல்லா மதங்கள்லையுமே யானை வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் அனிமலாக கொண்டு வந்துட்டாங்க. காரணம் என்னன்னா, யானையுடைய அறிவாற்றல். நம்ம இந்த பகுதியில் வாழக்கூடிய உயிரினங்கள்லேயே மிக அறிவான ஒரு உயிரினம் அப்படின்னா யானை. இல்லை இந்த பகுதியிலன்னு சொல்கிறீங்க, இல்லை உலகத்திலே அப்படின்னு சொல்லலாமா? இல்லை, நம்ம இங்கே இந்திய ஆசிய யானைகள் ரொம்ப அறிவானவை. ஆப்பிரிக்க யானைகளும் அறிவானவை தான். பட் ஆசிய யானைகளோட கம்பேர் பண்ணும்போது ஆப்பிரிக்க யானைகள் வந்து கொஞ்சம் மூர்க்கமானவை. ஆசிய யானைகள் அது கொஞ்சம் அந்த யானைகள்லேயே இது கொஞ்சம் சாந்தமானவை. ஸோ இந்த அடிப்படையில் மனிதர்கள் வந்து ஆசியாவில் இருந்த மனிதர்கள் வந்து யானையை வந்து ஒரு இறைவனுக்கான ஒரு ஆற்றலோடு தான் பார்த்தாங்க, ஒரு டிவைன் அனிமலாக தான் பார்த்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு நீங்கள் ஹிந்துவிசமாக இருக்கட்டும், புத்திசமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே யானை வந்து ஒரு ஐடென்டிட்டியாக வந்து நின்றுச்சு. தமிழர்களுடைய மெய்யிலையுமே யானை வந்து ஒரு மிக முக்கியமான ஐடென்டிட்டி. ஓகே. ஸோ அதுதான் யானை வந்து ஒரு உயர்த்தி பார்க்கக்கூடிய தன்மை. ஓகே. இவங்களோட லீனேஜ் பற்றி சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்திருப்பாங்க, இதுக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்திருப்பாங்க. என்ன கைண்ட் ஆஃப் அனிமல் வந்து இப்போ ஒரு மாதிரி இப்போ நம்மளோட மாடர்ன் எலிஃபெண்ட்டாக வந்து நிற்கிது? யானையுடைய மூதாதை அப்படின்னு பார்த்தோம்னா பியோமியான்னு சொல்கிற ஒரு பாலூட்டி வகை. அதெல்லாம் வந்து பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு உயிரினம் அந்த பியோமியான்ட்டு. பார்க்கறதுக்கு ஒரு நம்ம கொஞ்சம் பெருசாக ஒரு நீர் யானைக்கும் காட்டு பண்ணிக்கும் பிறந்த மாதிரி ஒரு கலவையில் இருக்கும். நான் அந்த பியோமியா ஃபோட்டோ காட்டுறேன் பார்த்து. ஸோ இதுதான் வந்து யானையுடைய மூதாதை. இந்த பியோமியா பல பரிணாமங்கள் அடையுது, அதில் வெவ்வேறு பிரான்ச்சஸாக மாறுது. அதில் டைனோதீரியம், இந்த மாதிரியான டைனோதீரியமும் நான் காட்டுறேன், அது பாருங்கள். டைனோதீரியம்ங்கிறது வந்து டீனோதீரியம். அந்த டீனோதீரியம் ஒரு யானை மாதிரி இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் கொஞ்சம் முடியோட, கழுத்துல எல்லாம் முடியோட. நீங்கள் இன்னைக்கு மேமோத்துன்னு சொல்கிறோம்ல, அந்த மேமோத்துக்கும் யானைக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பீரியட் மாதிரி இருக்கும் அது பார்க்க. ஸோ இப்போ இந்த டீனோதீரியம் இதுக்கு எல்லாத்துக்குமே ஆரிஜின் வந்து பியோமியா தான். இந்த பியோமியாவிலேருந்து படிப்படியாக பரிணாமம் அடைஞ்சு வெவ்வேறு கிளைகளாக பிரிஞ்சு அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆப்பிரிக்க, ஆசிய யானைகளும் அது பிரிவாலாம் பிரிஞ்சு வந்தது தான். நம்ம இந்தியாவிலேயே வெவ்வேறு டீனோதீரியம்லாம் இந்தியாவிலே இருந்துச்சு. இந்திய நிலப்பரப்புலேயே டீனோதீரியம்லாம் வாழ்ந்துருக்கு, ஃபாசில்லாம் நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ அதுக்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக என்னுடைய பார்வையில் வந்துட்டு டீனோதீரியம் வந்து யாழியாக இருக்கலாமோங்கிற ஒரு பார்வையே எனக்கு இருக்குது. ஏன்னா ஒத்து போகிறதுனால. ஆமாம், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் டீனோதீரியத்துடைய எலும்புக்கூடுகளை பார்த்து மனிதர்கள் வந்து யானை மாதிரியும் இருக்குது, யானையோட பெருசாகவும் இருக்குது, ஆனால் கை கால் அமைப்பெல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து அதை யாழியாக உருவாக்கியிருக்கலாம். ஏன்னா அதோட எலும்புல வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெக அமைப்பெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு ஒரு கார்னிவோரோட எலும்பு மாதிரி இருக்கும் பார்த்தா. ஆனால் அது கார்னிவோர் இல்லை, பட்
அதையும் இவங்க பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை, மனிதர்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. அதோட எலும்புகளை வேணா பார்த்துருக்கலாம். அது எலும்புகளை பார்த்துட்டு யானை மாதிரியே இருக்கு, ஆனால் பெருசா இருக்கு, கொஞ்சம் வேற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சு யாழிங்கிற ஒரு உயிரினத்தை உருவாக்கியிருக்கலாம். எப்படி டைனாசரோட எலும்பை பார்த்துட்டு நம்மளே வேற மாதிரி நினைச்சுக்கிட்டோம், ஆனா உண்மை இன்னைக்கு வேற மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி யாழி அப்படி உருவாக்கிருக்கலாம்னு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்றேன். அதெல்லாம் முழுமையா இதெல்லாம் இல்லை. ஸோ அந்த டீனோத்திரியத்தையும் நான் காட்டுறேன். அப்போ இந்த மாதிரியான பரிணாமத்தில் வந்த ஒரு உயிரினம் தான் யானை. யானையிலே நிறைய வகைகள் இருக்குது நம்ம ஊர்லேயே. அதில் வந்து மேஜர் சப் குரூப் வந்து ஆப்பிரிக்க யானைகள், அப்புறம் ஆசிய யானைகள். ஆசிய யானைகள்லையுமே வந்து ஒரு நிறைய கிளை இனங்கள்லாம் இருக்குது. அது நிறைய குட்டி குட்டி கிளை இனங்கள் இருக்குது. அதே போல் ஆப்பிரிக்க யானைகளில் வந்து ஒரு 2-3 பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற யானைகள். ரைட்டு. ஸோ டைனாசர் அழிஞ்சு போச்சு. டைனாசர் அழிஞ்சு போச்சுன்னா அதில் கார்னிவோர் டைனாசரும் அழிஞ்சு போச்சு, அப்புறம் ஹெர்பிவோர் டைனாசரும் அழிஞ்சு போச்சு. ஆனால் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய லேண்ட் அனிமலாக வந்து அது ஏதோ ஒரு சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட் அவங்களுக்கு இருந்ததுனாலையோ இல்லை கால சூழ்நிலை இருந்ததுனாலையோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து ஒரு பெரிய அனிமலாக இருக்கிறாங்க. அந்த சக்ஸஸ் ரேஷியோ இருக்கு அவங்க. ஆமாம், டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸில் இருக்கிறதுலே பெரிய உயிரினமாக இப்போ நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்க உயிரினம் வந்து யானை தான். அது இன்னும் எத்தனை வருஷத்துக்கு வாழ போகுதுன்னு தான் தெரியும். எப்படி சொல்கிறீங்க? அது அழிஞ்சிட்டே தான் வருது. யானையோட பாப்புலேஷன்லாம் ரொம்ப பெரிய குறைஞ்சிக்கிட்டே தானே வருது. கூட்டம் கூட்டமாக போதேங்க இவ்வளோ இருக்கே யானை. எவ்வளோதான் தேவைன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப அதிகமாக தேவை. இப்போ எப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, யானை வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஆகும் ப்ரெக்னன்சி ஆச்சுன்னா. கரு சுமக்கிறது. இப்போ நம்ம பெண்கள்லாம் சொல்லுவாங்க 9 மாதம் சுமந்து பெத்தனே அப்படின்ட்டு. இந்த 9 மாதம் மனுஷனாக இருந்து சுமந்து பெக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல நமக்கு. அப்போ அது 2 வருஷம் ஆகும் பெற்றுக்கிறதுக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு ப்ரெக்னன்சி டைம் வந்து 2 வருஷம்னா அந்த யானையை கருவு பெற்று அது மேட்டாகி அந்த மேட்டுக்கு அடுத்து அது கரு பெற்று அந்த இதை 2 வருஷம் அதை பாதுகாக்கணும். அப்படி பாதுகாத்து குட்டியை போட்டால் அந்த குட்டியை வந்து சாகடிக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் இருக்குது. சென்னாயில் தொடங்கி பல உயிரினம். இந்தியாவிலையுமே அத்தனை பிரச்சனைகள் அதுகளுக்கு இருக்குது. ஆப்பிரிக்காலையுமே அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. சிங்கம் இருக்குது, எத்தனையோ உயிரினங்கள் இருக்குது. ஹைனா இருக்குது அங்கெல்லாம். அப்புறம் அங்கேயும் ஒரு வகை வைல்ட் டாக்ஸ் இருக்குது, ஆப்பிரிக்கன் வைல்ட் டாக்ஸ் இருக்குது. ஸ்பாட்டடாக இருக்கும். நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னாய்கள் இருக்குது. சென்னாய்களும் இது பிரசவம் ஆகும்போது அந்த வாசனைக்கு வாடகைக்கு வந்துடும், சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த கூட்டம் தான் அதுக்கு பாதுகாப்பாக இருந்து குட்டியை பாதுகாத்து அந்த குட்டியை வந்து ஒரு அளவுக்கு வளர்க்குற வரைக்கும் அது கொஞ்சம் சேஃப்டி இல்லை. அதுக்கப்புறம் ஒரு அளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த குட்டி மெச்சூர் ஆகிற வரைக்குமே அதோட சேஃப்டி இதெல்லாம் கஷ்டம். சரி, எவ்வளோதான் மெச்சூர் ஆகிட்டாலுமே கூட மனிதர்களுடைய நடவடிக்கைகளால் யானைகளுக்கு என்றைக்குமே பாதுகாப்பு இல்லை. உங்களுக்கே தெரியும், ட்ரெயின் ஆக்சிடென்ட்டில் கூட்டமாக யானைகள் செத்ததெல்லாம் பார்த்துருப்போம் காடுகளுக்குள்ளே. நான் அதனால தான் சொல்கிறேன், இந்த காடுகளுக்குள்ளே ட்ரெயின் போகும்போது குறைஞ்சபட்சம் ஸ்பீடை கம்மியாக போகலாம், அந்த மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ காட்டுக்குள்ளே ட்ரெயின் போகும்போது ஸ்பீடை கம்மி பண்ணிட்டா, கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல போயிட்டா பிரச்சனை முடிஞ்சதில்ல. தூரத்தில் ஸ்பாட் பண்ணிட்டாலே கொஞ்சம் ஸ்லோ பண்ணி காட்டுக்குள்ளே ஏன் வேகமாக ஓட்டுறானுங்கன்னு இப்போ வரைக்கும் எனக்கு புரியல. அது வைல்ட் லைஃப் இருக்கிற ஏரியாக்குள்ளே ட்ரெயின்ஸ் போகும்போது அதே ஸ்பீடை மெயின்டைன் பண்ணணுமா? ஸ்பீடை கம்மி பண்ணிக்கலாம்ல. ஏன்னா யானை குறுக்கால வரலாம்ல, வேற மான் குறுக்கால வரலாம், வேற ஏதோ ஒரு உயிரினம் குறுக்கால வரலாம். அப்போ அதுக்கு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்க வேண்டியதானே? கண்ட்ரோல் பண்ணுற ஆஸ்பெக்டில் ஸ்லோ பண்ணிக்கலாம்ல. கண்ட்ரோலே பண்ண முடியாத மாதிரி எல்லாம் அடித்து தூக்கிட்டு போய் ஏன்னா ஒரு ஆக்சிடென்ட்டு அது எந்த ஊரில் நடந்துச்சுன்னு ஞாபகம் இல்லை, இந்தியாவில் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 யானை என்னமோ ஒன்றா செத்துச்சு. பார்த்தேன்னு நினைக்கிறேன் பிக்சர். செத்துச்சு. அப்படியே ஒரு கூட்டம் நின்றுட்டு இருக்கு இருட்டில், அப்படியே வந்து அடிச்சு தூக்கிட்டான் எல்லா யானையும் ட்ரெயின். ஏன்? ஸோ இந்த சிக்கல்லாம் வந்து இருக்குது. இப்போ அந்த ஒரு கூட்டத்தில் அவ்வளோ பெரிய இழப்பு அப்படிங்கும்போது யானையோட பாப்புலேஷன் பெரிய அளவுக்கு அடி வாங்கும். புரியுதுங்களா? யானைகளுக்குள்ள இருக்கக்கூடிய சிஸ்டம், அதுகளுடைய வாழ்வியல் அதெல்லாம் ரொம்ப காம்ப்ளெக்ஸ். நம்ம இன்றைக்கும் புரிஞ்சிக்க முடியல. எப்படி ஒரு யானைக்கு பல 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தண்ணி இருக்குங்கிறதுக்கு சென்ஸ் பண்ணுதுன்னு தெரில. அதுக்கான பாதை எப்படி இருக்குன்னு அதுக்கு தெரியுதுன்னு தெரில. பாதையை மறக்காமல் அது கூட்டிகிட்டு போகுது. அது ஜெனட்டிக்கலாகவே அதுகளுக்கு தெரியுதா, இல்லை அதுக்கு கற்றுக்குதா, இல்லை அதுகளுக்கு எப்படி அந்த மெமரி வந்து கடத்தப்படுது. இப்போ வேணா யானைகளை பொறுத்த வரைக்கும் மேட்ரியார்கல் சொசைட்டி, அதாவது தாய்வழி தலைமை கொண்ட இது. அதனால பெண் யானை தான் வழி நடத்தும் எப்பவுமே. பெண் யானையோட பேச்சை கேட்டு அது முதிய பெண் யானை தான் வந்து தலைமை தாங்கும் அந்த கூட்டத்துக்கு. ஸோ அந்த முதிய பெண் யானை தான் எல்லா தகவலையும் வச்சுருக்கோம். எங்கே கூட்டத்தை கூட்டிகிட்டு போகணும், எந்த இடத்துல உணவு இருக்கும், எந்த இடத்துல வந்து இந்த இடத்துல பழமரங்கள் இருக்கும். இப்போ அதுக்கு தெரியும் இந்த காட்டில் எந்த பகுதிக்கு நம்ம ட்ராவல் பண்ணி போனால் அங்கே வந்து நமக்கு இந்த சீசனில் சப்போட்டா இருக்கும், இந்த சீசனில் வந்து பலா சோலைகள் கிடைக்கும், இதெல்லாம் அதுக்கு தெரியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அது கூட்டத்தை கூட்டிகிட்டு போகும். அப்போ காட்டுக்குள்ளே பாதுகாப்பு எப்போ இருக்கும், எப்போ எங்கே தண்ணி கிடைக்கும், எங்கே தண்ணி கிடைக்கலனாலும் தண்ணி கிடைக்கும். ஒரு சில இடங்களில் வறட்சி வந்துச்சுனாலும் அப்பயும் தண்ணி எங்கே கிடைக்கும், இந்த மாதிரியான பாதையெல்லாம் வந்துட்டு அதுகளுக்கு தான் தெரியும். அப்போ அதை சுற்றி அந்த காடுகளுக்குள்ள போய் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அது குட்டியாக இருக்கும்போது போன இடத்துக்குலாம் அது கூட்டிகிட்டு போகும். அவ்வளோ ஞாபகம் அதுக்கு இருக்கும். அந்த பாதையெல்லாம் அவ்வளோ ஞாபகம் பண்ணி அதோட கூட்டத்தை வழி நடத்தி கொண்டு போகும். இப்போ அந்த தலைவர் யானை வந்து செத்துருச்சுன்னு வைங்க, யானை ட்ரெயின் அடிச்சு, அப்போ அந்த கூட்டமே வந்து
நோ டேட்டா. டேட்டா இல்லாமல் போயிடும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தத்தளிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் திரும்ப ஏதாவது ஒன்று சக்ஸஸ் ஆகி வந்து அது திரும்ப தலைமை எடுத்து இதெல்லாம் அப்போ அந்த வாழ்வியல் தொடர்ச்சியவே நம்ம அத்தத்து போட்டுறோம் சில இடங்களில். இதில் இன்னொரு மேஜரான கன்சர்ன் எங்கே ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் நீங்கள் மாதத்துக்கு 4-5 யானை செத்துக்கிட்டு தான் இருக்குது. வேரியஸ் ரீசனா இல்லை ஒரே மாதிரி? வேற ரீசனில் செத்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் மெயின் ரீசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில்ஸ். நீங்கள் சாராயெல்லாம் குடிக்கிறாங்கல்ல, கண்ணாடி பாட்டில்ஸ். இந்த கண்ணாடி பாட்டில்ஸ்லாம் கொண்டு போய் காட்டில் போட்டுறாங்க. எல்லாம் குடிக்கார பிள்ளைங்க காட்டில் போய் தான் குடிக்கிறானுங்க. அப்போ காட்டில் கண்ணாடி பாட்டில் போடும்போது யானைக்கோட காலுக்கு கீழே வந்து அது என்ன சூவா மாட்டிட்டு நடக்க முடியும்? அது நடந்து போகும்போது அந்த பாட்டில் சொருகிருச்சுன்னா அது உள்ளே ஏறிடுது. அப்போ அங்கே வந்து இன்ஃபெக்ஷன் வந்து மேகட் வச்சு அது எப்படி நடக்கும்? அவ்வளோ வெயிட்டு தாங்கிட்டு அது காலை ஊனாமல் எப்படி? யானைக்கு கால் போச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அப்போ அது யானை அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த யானை புண்ணு போட்டு அது நகர முடியாமல் சத்தம் போட்டுட்டு உட்காந்துருக்கும். அதுக்கப்புறம் வனத்துறை அதிகாரிகளை அதை ஐடென்டிஃபை பண்ணி அது ஏதாவது அங்கே ரோந்து பணிகள் ஈடுபடும்போது பார்த்து அந்த யானைக்கு என்ன ஆச்சுன்னு போய் பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து, அது யானைகிட்ட ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது சாதாரணமாக கூட்டம் கூட இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? எத்தனை யானையை நீங்கள் துப்பாக்கியில் விரட்டி இது பண்ணுவீங்க? சரி, சில நேரத்தில் தாய் யானை செத்து போச்சுனாலே அதோட குட்டி அதுக்கு விளக்குறதுக்கு ஒரு மேஜரான ஒரு தலைவலி. யானைக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுமே பெரிய தலைவலி. நம்ம வன ஆஃபீஸர்களை வந்து ஏன்னா உயிரை பணம் வைக்கணுங்க அதுக்கு. இப்போ ஏன்னா இப்போ ஒரு கூட்டத்தில் ஒரு யானைக்கு வந்து அடிபட்டுருச்சுங்க, இப்போ ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். இப்போ அந்த கூட்டம் ஃபுல்லாக அந்த யானையை சுற்றி உட்காந்துக்கிட்டு இருக்கோம், நின்றுக்கிட்டு இருக்கோம், உள்ளே விடாது. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கும்கி யானைகளை எடுத்துகிட்டு போய் அந்த யானைகளை விரட்டுவாங்க. கும்கி யானையை கூட்டிகிட்டு போய் விரட்டினா மட்டும் அது ஓடி போயிருமா? அது நின்றுட்டு தாக்க வரும். அப்படி தாக்கும் போது இவங்க மேலே உட்காந்துருக்கணும். அதிகம்னா அந்த கும்கி யானையை ஓட்டுறவங்க உட்காந்துருப்பாங்க. அவன் உட்காந்து அவன் உயிரெல்லாம் பணைய வச்சு தான் சண்டைக்கு போவான். அது கிட்டத்தட்ட போர்க்கலாங்க. ஒரு யானையோட காட்டு யானையோட போய் மோதுறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த விஷயம் நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் இருக்குங்க யூடியூப்ல, நான் பார்ப்பேன். எனக்கு அது அந்த சண்டை போடுறதை நான் பார்ப்பேன். அது எப்படி அது ஏன்னா அது ஒரு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். அது வந்து இப்போ சினிமா பட ஃபைட் எல்லாம் விட அது ஒரு 10 மடங்கு பயங்கரமா இருக்கும். நீங்க போய் பாருங்க, இருக்கும். நிறைய வீடியோஸ் நான் பார்த்திருக்கேன். கர்நாடகாவில் யானைகளுக்கு அந்த நடுவில் அந்த நடக்கிற சண்டை, கும்கி யானைகள் போய் தாக்குற வீடியோஸ். அந்த கும்கி யானைகளுக்குலாம் ஒரு பெரிய ரசிகர் கூட்டம்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து நமக்கு அதுல பெருசா தெரியாதுன்னு வைங்க. ஆனா நீங்க போய் கமெண்ட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, இவன் வந்திருந்தா அந்த ஒரு பேரை போட்டு இவன் வந்திருந்தானா இதுல என்ன முடிச்சு விட்டுருப்பான், இந்த யானையை கொண்டு வந்துருக்கலாம்ல, ஏன் அதை கொண்டு வரல, இப்படிலாம் கீழே வந்து அதுக்கு ஒரு ரசிகர் பட்டாலுமே இருக்கு. அதெல்லாம் பார்த்தா அதை நினைச்சுக்கேன், ஓகே அதை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு குரூப் இருக்காங்கன்ட்டு. ஏன்னா அந்த ஃபைட் அப்படி இருக்கும் பாக்குறது. நீங்க நான் சொன்னதுக்கு அப்புறம் போய் பாருங்க. அது அவ்வளோ. ஆனா ரிஸ்க், பயங்கர ரிஸ்க், சொல்ல முடியாது. அந்த காட்டு யானை மேல ஒரு துதிக்கையை போட்டு அடிச்சுதான் கீழே ஒன்று சாக வேண்டிதான். புரியுதா? அதுக்கும் பயம் இல்லாம போய் இவங்க சண்டை போட்டு அதை விரட்டி அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. இல்ல ஒரு யானையை ஒரு இடத்துல அப்புறப்படுத்தணும்னா அதை தூக்கி வண்டியில ஏற்றி கொண்டு போகணும். காட்டு யானையை கஷ்டம், எவ்வளோ கஷ்டம் பாருங்க. அப்போ அவ்வளோ கஷ்டத்தையும் பண்ணி அதை இது பண்ணுறதே கஷ்டம். ஸோ இப்போ இதில் என்னன்னா, முடிஞ்ச வரைக்கும் மனிதர்கள் வந்து இந்த கஷ்டத்தெல்லாம் உணர்ந்துக்கிட்டு காடுகளில் இந்த கண்ணாடி பாட்டில் இதெல்லாத்தையும் கீழே போடுறதெல்லாம் வச்சுக்காதீங்க. இதுதான் நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது சின்ன விஷயம் தான். இது ஒரு பாட்டில் என்னடா அப்படின்னு நினைக்கிறோம், ஆனால் அது ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது. அதே போல் பிளாஸ்டிக் இதெல்லாம் பொருட்கள், இந்த ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் தூக்கி போடுறது, அதெல்லாம் யானை எடுத்து சாப்பிட்ருது. பிளாஸ்டிக் எல்லாம் வயிற்றுக்குள்ளே போய் அதெல்லாம் அதுக்கெல்லாம் இப்போ இன்ஃபெக்ஷன் ஆகி வயிறுலாம் இதாகி யானைக்கு நிறைய செத்துக்கிட்டே இருக்குது. காட்டில் நிறைய சாகுது, வெவ்வேறு ரீசன்ஸுக்கு. இன்ஃபெக்ஷன் ஆகி சாகுது, ஃபுட் பாய்சன் ஆகி சாகுது. இது போக விவசாயிகள் வேற மருந்து வைக்கிறாங்க யானைகளுக்கு. கேரளால வெடி வைக்கிறாங்க, பழத்துக்குள்ள வெடி வச்சு சாகடிக்கிறாங்க. கர்ப்பிணி யானையை சாகடிச்சாங்க கேரளால. இந்த மாதிரி ஃபைட்லாம் இருக்கக்கூடாது. அது மனிதர்கள், விவசாயிகள், நானும் பார்க்குறேன் நிறைய பேர் விவசாயிகள் வந்து அவ்வளோ வெறி பிடிச்சமா அப்படிலாம் இருக்காதீங்க. ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு. அது அப்படி இருந்தீங்கன்னா விவசாயம் இருக்கிறதுக்கே தகுதி இல்லை. இதான் ரீசன். நான் பார்க்குறேங்க சில விவசாயிகள் வந்து கீரி பிள்ளையெல்லாம் வேறது பிடிச்சிருக்கிறாங்க, பாக்ஸ் போட்டு பிடிச்சிருக்காங்க. கீழே மற்ற விவசாயிகள் கமெண்ட் பண்ணுறாங்க, அதை அடிச்சு கொள்ளுங்க, ஐயோ அதை கொன்று போட்டீங்க தானே, நீ சாப்பிட்ட தானே அதை அப்படின்னு. ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்காங்க, அதை விட்டுட்டேன் காட்டில் போய் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதை காட்டல வீடியோவில். பட் கீழே நீ சாப்பிட்டா தானே அவர் சிரிச்சிட்டு ஸ்மைல் போடுறாரு கீழே. அப்போனா என்ன அர்த்தம்? என்னத்துக்கு அப்படி இருக்கீங்க? நமக்கு அதை பார்த்தா ஒரு மாதிரி வெறுப்பு. ஏன்னா அதை வேட்டையிடக்கூடாது. அப்படி பண்ணியிருந்தா அப்படின்னா அது சட்ட ரீதியாக நடவடிக்கை. ஆனால் என்ன பண்ணா நமக்கு தெரியாது. அவர் விட்டுட்டாரா, விட்டுட்டேன்னு சொல்கிறாப்புல. ஆனால் ஒருத்தன் கீழே அதை சாப்பிட்டதானான்னு கேட்கும்போது சிரிச்சுட்டு போடுறாரு ஸ்மைலி இதை சர்காஸ்டிக். ஸோ பேசிக்காக என்னன்னா, விவசாயிகள் இப்படி இருக்கவே கூடாது. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விவசாய பொருட்களில் ஒரு பங்கு அந்த உயிரினங்களுக்கு தான். இந்த விவசாயத்துக்கு சாமி தானே உங்களுக்கு கொடுக்குறாங்க, சாமிக்கு படையல் போடுறீங்களே, அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. இவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. விவசாயத்துக்கு நம்ம இயற்கைக்கு கொடுத்து தான் தீரணும். அது சில நேரங்களில் இப்போ எங்கள் தோட்டத்துலையுமே யானையெல்லாம் வந்து மரத்தெல்லாம் சாய்ச்சிருக்குங்க. இப்போ எனக்கு லாஸ் எல்லாம் ஆகாமலாம் இல்லை, ஆயிருக்கு. எங்கள் தோட்டத்துக்கே நடந்திருக்கு. ஆமா, சாய்ச்சிருக்கு.
ஏன் தேங்காய் வேணும்னு சொல்லிட்டு சாச்சிட்டு அது மரத்துல வந்து அதுக்கு சொரியணும்னா கூட மரத்துல மோதான் சொரியும். அது சொறி அரிக்குதுன்னு கூட சொரிஞ்சு உடச்சு விட்டு போயிடும் மரத்தை. அதே போல பிஞ்சு இருக்குல்ல, தென்னம்பிஞ்சு இதெல்லாம் இருக்குல்ல, தென்னங்கன்றுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சாப்பிட்ரும். தென்னங்கன்றுலாம் சாப்பிடும். அதுக்கு பிடிக்கும் ரொம்ப. அதை போட்டு அதை மட்டையெல்லாம் பிடிச்சி சாப்பிட்ரும். தென்னங்கன்று சேர்த்து பட்டு போயிடும், அவ்வளோதான். அது முழுசாக மரமாக வளர்க்க முன்னாடியே நசுக்கி விட்டு போயிடும், பிடிச்சி சாப்பிட்டு போயிடும். இது தென்னை மரங்கள் இருக்கிற தோட்டங்கள்லையும் தான் வந்து எங்கள் தோட்டத்துக்குலாம் அது நடந்திருக்கு. அது யானை அது வாட்டு இறங்கி வரும், அது வாட்டு போட்டு உடச்சு விட்டு போயிடும். அதே போல் சிறுத்தை இறங்கி வந்து நாய்களை பிடிச்சிட்டு போயிடும். அது நடந்திருக்கு, இதெல்லாமே நடந்திருக்கு. அதுக்காக நான் சிறுத்தை மேலே கோவப்பட முடியுமா? யானை மேலே கோவப்பட முடியுமா? கோவப்படக்கூடாது. நஷ்டம் எங்களுக்கு தான் நடந்திருக்கு. எங்கள் தோட்டத்திலே நஷ்டம் ஆயிருக்கு நிறையா. அது மரத்தெல்லாம் உடச்சு விட்டு போயிருக்கு. தேக்கு மரத்தை உடச்சிருக்கு. தேக்கு மரத்தெல்லாம் உடச்சதுன்னா அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தேக்கு மரம் ஒரு பெரிய லாஸு. உடச்சு விட்டு போயிருக்கு. அதுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டு யானை அப்படின்னா கோவப்படுறதுக்கு இது என்ன? நம்ம காடுகளை அழிச்சு நம்ம விவசாய நிலமா மாற்றி வச்சிருக்கோம். சில நேரங்கள் அது நடக்க தான் செய்யும். இப்போ இடி விழுந்துச்சுன்னா மரம் பத்தி எரியுது, மரம் போயிடுச்சு. இப்போ யார் மேலே கோவப்படுறது? இந்திரன் மேலே கோவப்படுறதா? என்ன இந்திரா அப்படின்னு கோவப்பட முடியுமா? ஹேப்பன்ஸ். எல்லாத்துக்கும் நடக்கும். இதெல்லாம் வந்து சரி, ஆண்டவன் ஏதோ நம்ம கிட்ட இருந்து காணிக்க மாதிரி எடுத்துக்கிட்டான், ஆண்டவன் அதை எடுத்துக்கிட்டான் அப்படின்னு நினைங்க. யானை விநாயகர்னு நினைங்க, ஆண்டவன் எடுத்துக்கிட்டான்னு நினைங்க. கீரியை வந்து வேறையா நினைங்க, ஏதோ ஒரு உயிரினம் நினைங்க. கீரியை குபேரன் நினைங்க, குபேரனுக்கு இது வாகனமா கீரி வச்சிருப்பாங்க. ஸோ கீரியை வந்து குபேரன் வந்து எடுத்துட்டு போயிட்டாருன்னு நினைங்க. அப்படி நினைச்சிட்டு விடுங்க. எலி மூஞ்சூர்லாம் வந்துட்டு விநாயகரோட வாகனம் அதை எடுத்துட்டு போயிடுச்சுன்னு நினைங்க. ஸோ பேசிக்காக மனிதர்கள் இயற்கைக்கு விட்டு கொடுக்க பழகுங்க. நம்ம யானை மேலே ரொம்ப ஹேட் அதிகமாக இருக்குங்க மனிதர்கள்ட்ட, அதுவும் குறிப்பாக விவசாய மக்கள்கிட்ட அதிகமாக இருக்கு. சிட்டியில் இருக்கவங்களுக்கு புரியாது. அது எங்கெல்லாம் காட்டுக்கு பக்கத்தில் அந்த அனிமல் கான்ஃப்ளிக்ட் இருக்க இடத்துல யானை மேலே பயங்கரமான கோபம் இருக்குது. அது வந்து நான் வந்து கோபம் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, ஏன்னா இழப்புகள் அதிகம். சில யானைகள் வந்து ரவுடித்தனம் பண்ணும், ரவுடித்தனம் பண்ணும். ஒரு வீடியோ இருக்குது, அது நெட்டில் இருக்கும், நீங்கள் போய் பாருங்கள். ஒரு மாட்டு பண்ணை, காட்டு பக்கத்தில் ஒரு மாட்டு பண்ணை. அந்த யானை அந்த மாட்டு பண்ணைக்கு வரணும் அவசியம் இல்லை. அப்படியே வந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய வைக்கோலை எடுத்து சாப்பிட்டு போகலாம், அதுக்கு தான் அது வருது அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் அந்த யானை என்னமா பண்ணும்? மாடு எல்லாத்தையும் கொண்டுடும், எல்லா மாட்டையும் அடிச்சு கொண்டுரும். த்ரெட்டு கூட இல்லைல்ல மாடுங்கிறது. மாடெல்லாம் பயந்து இப்படின்னு பின்னாடி தான் போகும். ஒவ்வொரு மாடாக கொண்டுடுச்சு, வீடியோவே இருக்கு. எல்லா மாட்டையும் கொண்டுரும். அதெல்லாம் புல்லிங் வேணும்ட்டு யானை அப்படிதான் பண்ணும். யானைக்கே தருது. யானை ஒரு திமிர் பிடிச்ச உயிரினம் தான். அவன் பேசிக்கலி எப்படிங்க அதோட கேரக்டர்? இப்போ நிறைய நம்மளை வந்து குழந்தைங்க கூட அதை ஆடுற மாதிரிலாம் காட்டி நம்மளை வந்து ஃபன்னாக பார்த்து வச்சிருக்கோம். ஸோ பேசிக்கலி கொஞ்சம் ஒரு முரட்டுத்தனமான பீயிங் தான். இல்லை, யானை நம்பக்கூடாது. யானை அதுவும் காட்டு யானையை நம்பவே கூடாது. ஸோ யானை வந்து ரொம்ப ஆபத்தான உயிரினம். நிறைய பேர் அதை வந்து நம்ம இந்த ஆன்மீகத்துலலாம் யானையை வந்து போடுறதுனால அதை ரொம்ப நம்ம பாசிட்டிவான நோட்லேயே பார்க்க பழகிடுறோம். பட் அது அப்படி இல்லை. யானை வந்து ஒரு மூர்க்கமான உயிரினம், அதை நம்ப முடியாது. யானைகிட்ட நெருங்கக்கூடாது. யானையை பார்த்துட்டிங்கன்னா தூரம் விலகி போயிருங்க. நான் நிறைய வீடியோஸ், நான் அந்த மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் வீடியோஸ் பார்க்குறேன். யானை வந்து உங்கள் வண்டியவோ இதுவோ மறித்து நின்றுச்சுன்னா, உங்களால் வண்டி விட்டு வெளியே இறஞ்சி ஓடுறதுக்கான சுச்சுவேஷன் டைம் இருந்துச்சுன்னா ஓடி தூரமாக போயிருங்க. பக்கத்தில் நின்றுட்டு இருக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, யானை வந்து நிறைய வீடியோஸ் நான் பார்த்துட்டேங்க, யானைக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? யானை ஸ்லோவா தானே இருக்கு, அதனால அது நம்ம கிட்ட வர முடியாதுன்னு நினைக்கிறேன். நீ 15 ஸ்டெப் எடுத்து ஓடுறத அது 2 ஸ்டெப்ல வரும் உன் பக்கத்துல. புரியுதா? யானை நினைச்சதுன்னா அவங்களை ஈஸியா பிடிச்சிட முடியும். ஸோ யானைக்கு பக்கத்துல இருக்கிறது என்னைக்குமே சேஃப் கிடையாது. தூரமா போயிடுறதுதான் சேஃப். ஸோ யானையை நீங்க ஸ்பாட் பண்ணிட்டீங்கன்னாவே வண்டியை பக்கத்துல கொண்டு போகாதீங்க, தூரத்திலேயே நிப்பாட்டிக்கோங்க. முடிஞ்சா வண்டியை திருப்பிட்டு போயிருங்க. இதுதான் சேஃப்டி. யானை இருக்கு, நம்ம அதை தாண்டி போகலாம். சில நேரத்தில் ரோட்ல யானை நிற்கும், நம்ம அதை தாண்டி போகலான்னு நினைப்பாங்க சில பேர். ஏன்னா நம்ம போக வேண்டிய இடம் இருக்குன்னு. அதெல்லாம் பண்ணாதீங்க. அது பண்ற பக்கத்துல போகும்போது யானை எப்படி பிஹேவ் பண்ணணும்னு சொல்ல முடியாது. டக்குன்னு வண்டியை தட்டி விட்டுரும், ஒன்றும் பண்ண முடியாது. பஸ்ஸே நவுத்துது. ஆமா, அதெல்லாம் ஈஸியா தட்டி விட்டுரும். கார்லாம் 2 செகண்ட் கார்ல மிதிச்சுன்னா முடிஞ்சுது. காரு நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து நாங்களாம் யானைக்கு நடுவுல எல்லாம் மாட்டிலாம் இருக்கும். நாங்கள் ரிலேட்டிவாக வந்து ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். ஒரு டேமுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. நான் என்னென்ன சொல்ல விரும்பல, பார்த்துக்கோங்க. அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிட்டுருக்கோம் சைடில். அதான் இப்படி போய் அது, ஆனால் நீங்கள் சாயந்தரம் இருக்கும், ஒரு 5 மணி அந்த டைம். அப்போயே சொல்லிட்டாங்க வனத்துறை அதிகாரிகள், யானையை பார்க்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வனத்துறை அதிகாரிகளும் வண்டியில் இருக்காங்க. ஸோ நாங்கள் போயிட்டுருக்குறோம். அப்போலாம் நான் கொஞ்சம் சின்ன பையன். போயிட்டுருக்கோம், யானை வந்து அப்படியே சைடில் ஏறுது. நாங்கள் தாண்டி போயிட்டோம். அப்போ ரிட்டர்ன் எப்படி வருது? ரிட்டர்ன் வரும்போது யானை ரோட்டில் நிற்கிது. நான் நல்ல வேலை, நிறையா வண்டி நின்றுருந்துச்சு, நல்லா சுற்றி நின்றுட்டு இருந்தாங்க.
ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து முன்னாடி துப்பாக்கி வச்சிருக்காங்க. ஸோ அவங்க முன்னாடி போயிட்டாங்க. முன்னாடி போய் நின்றுட்டு யானை யாரையும் இது பண்ணாமல், ஆனால் எதுவும் பண்ணிக்கல, அப்படியே தாண்டி போயிடுச்சு. ஒரு குட்டி யானைலாம் அப்படியே தாண்டி ஓடிட்டு இருந்துச்சு. அது பக்கத்தில் குட்டிலாம் இருந்துச்சுன்னா நம்ம டேஞ்சர். கூட்டமாக இருக்க வரைக்கும் யானை நமக்கு பிரச்சனை இல்லை. அதாவது அவங்க நம்ம கூட்டமாக இருக்கும்போது அது கூட்டமாக இருக்க வரைக்கும், அது கூட்டமாக இருக்குன்னா மேக்ஸிமம் அது எல்லாரோட சேஃப்டியை மனசில் வச்சுக்கிட்டு அது எந்த பிரச்சனையும் பண்ணாது போயிடும். தனியாக ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு யானையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கு. தனியாக இன்றைக்குமே யானையை வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியக்கார யானையாக இருக்கலாம், மதம் பிடிச்ச யானையாக இருக்கலாம். ஏன்னா கூட்டம் இல்லாத ஒரு யானை இருந்துச்சுன்னா அது சைக்காலஜிக்கலாக பெரிய அளவு அஃபெக்ட் ஆன யானையாக இருக்கும். இது மதம் பிடிச்ச யானைனா என்னங்க மேட்ரு? இந்த கொங்கி பட்டில் காமிக்கிறமே அவ்வளோதானா? பேசிக்காக என்னன்னா ப்ரீடிங் சீசனுங்க. நம்ம பூனை ஒரு மாதிரி சவுண்ட் விட்டுட்டு அழியுமே, அதே மாதிரி தானா? அதே மாதிரி தான் யானையோட ப்ரீடிங் சீசனில் ஆண் யானைக்கு வந்து ப்ரீடிங் பண்ணணுங்கிற அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும். ஸோ இப்போ ப்ரீடிங்காக அதுக்கு அந்த கோவம் அதிகரிக்கும்ல, அப்போ வந்து மற்ற யானைகளோட சேலஞ்ச் பண்ணி சண்டை போடுற அந்த ஒரு ரொம்ப அதிகமாக இருக்கும், பில்ட் ஆகி அதுக்கு அது மாதிரி வெறி பிடிச்சிருக்கும். அந்த டைமில் எவன் போனாலும் அடிக்கும், அவ்வளோதான் விஷயம். ஸோ ஆண் யானைக்கு வந்து அந்த ப்ரீடிங் சீசனில் மதம் பிடிச்சி கிடக்கும். ரைட்டு. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு யானைங்க அது யாரையுமே அட்டாக்லாம் பண்ண மாட்டேங்குது. லாரி வருதா, சரி நெல்லு எனக்கு எதாவது கொடு அப்படின்னா அங்கே வந்து அதெல்லாம் பழகிக்கிறது. அது யானை அறிவான உயிரினங்கிறனால இதை கொடுத்துட்டானா விலைக்கு போகுதுங்க, நான் 2 கரும்பு எடுத்துக்கிறேன் போ அப்படின்னு சொல்லி டோல் போட்ட மாதிரி பாக்குறதுக்கு. ஸோ அதெல்லாமே யானையோடைய அந்த ஒரு அறிவு தன்மை தான். அது மாதிரி பழகும் யானைக்கு வந்து இப்போ நீங்கள் கேரளா பக்கம்னா காட்டு யானையே ஊருக்குள்ளெல்லாம் வந்து பொருள் வாங்கிட்டு போயிடும். நம்ம மாடு காணி தண்ணிக்கு வராம அது மாதிரி ஊருக்குள்ள வந்து அதுக்கு தெரியும். கொஞ்சம் பழக்கப்பட்ட யானைகள் அதெல்லாம் தெரியும். காட்டு யானையே வந்தாலும் மக்கள் அளவு பண்ணிடுவாங்க. வருவோம், ஒவ்வொரு வீடாக போய் நிற்கும், அவங்க ஏதாவது வந்து சாப்பாடு கொடுப்பாங்க, வாங்கிட்டு போயிடும். அதுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி குட்டிலேருந்து பழகி இருக்கு யானைகள் அப்படின்னா அது பிரச்சனை இல்லை, அதுக்கு தெரியும், அது பிரச்சனை பண்ணாது. பட் அதுக்காக நம்ம முழுமையாக ஒரு காட்டு யானையோ நம்ம வளர்க்குற யானையுமே கூட நம்ம முழுசாக நம்ப முடியாது. ஏன்னா யானை எப்படி பார்த்தாலும் ஒரு பெரிய உயிரினம், அது எப்படி இருந்தாலும் அது ஒரு மிருகம். அது எவ்வளோதான் அறிவாக இருந்தாலும் நம்ம அதுக்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஸோ சில டைம் குழந்தைகள்லாம் ரொம்ப பயப்படுங்க யானைகிட்ட ஏற. அப்படிலாம் அந்த பயத்தில் இருக்க குழந்தைலாம் கொண்டு போய் ஆசீர்வாதம் வாங்குறதுலாம் பேரண்ட்ஸ் வந்து கூட்டிகிட்டு போகாதீங்க. ஏன்னா சொல்ல முடியாது யானை எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு. இப்போ ஒரு குழந்தை காமா இருக்கு, அதுக்கிட்ட போகும்போது யானையும் காமா இருக்கும், இது பண்ணும். ஆனால் அந்த ஒரு குழந்தை பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக கத்திக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போது யானை கிட்ட கொண்டு போகாதீங்க, அது காமா இருக்கும்னு சொல்ல முடியாது. அது யானையோட துதிக்கை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்கன். அது புரியுதா? துதிக்கை நீங்கள் நினைக்கிறீங்களே, துதிக்கை வந்து சும்மா சாதாரண தொலை தொங்கிட்டு இருக்கு அப்படிலாம் இல்லை. அது நம்ம மனிதர்களுடைய மசில்ஸை விட பல மடங்கு ஸ்ட்ராங் அதுக்கு இருக்கு. அது துதிக்கையில் உங்களோட உடம்பை அது உங்களோட முதுகெலும்பி உடைக்க முடியும். அதனால லாரியே வந்து தள்ளி விடுதுங்க. துதிக்கையில் அவ்வளோ பவர் இருக்குது அதுக்கு. அதோட தும்பிக்கை வச்சு அப்படி அவ்வளோ வெயிட் அதனால லிஃப்ட் பண்ண முடியும். அந்த காலத்துலலாம் அந்த துதிக்கையில் அது என்ன பண்ணும் தெரியுமா? 2 மெட்டல் பால், அந்த 2 மெட்டல் பாலை வந்து வச்சிருப்பாங்க. அது துதிக்கையில் அது தூக்கிக்கும், ஓகேவா? அதை வச்சு அது செவுத்தை உடச்சி செவுத்து கோட்டையெல்லாம் உடைக்கும். ஓ, அந்த டெக்னாலஜி. செவுத்துல மெட்டல் பாலை வச்சு அடிச்சு உடைக்கும் செவுறுகளை. இதெல்லாம் போருக்கு அப்படிலாம் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதனால யானையோட துதிக்கையெல்லாம் ரொம்ப இது காமாக எடுத்துக்காதீங்க. அது கோயில் யானைகள் அது வந்து அப்படிலாம் நினைக்க வேணாம். யானை தான் எங்கே இருந்தாலும் யானை தான். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தைரியமாக இருக்குன்னா போங்க, தொடுங்க, இது பண்ணுங்க. பயப்படுறவங்களெல்லாம் கொண்டு போயிட்டு அதுக்கிட்ட கட்டாயம் போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கணும், அது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. ரைட். இப்போ யானையோட குட்டி பற்றி ஒன்று கேள்விப்பட்டேன். அதாவது இப்போ மனுஷ குழந்தை எப்படி அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி மிருகங்களில் வந்து யானை குட்டி வந்து அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணி நீங்கள் என்னதான் சாப்பாடுலாம் போட்டு வளர்த்தீங்கனாலும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் செத்துருமா. அந்த அளவுக்கு ரொம்ப பாண்டட் ஒரு அனிமலாக பார்த்துருக்கோம். அதாவது நான் ஒன்று சொல்கிறேன், தப்பா எடுத்துக்கானா, கேரிங் இல்லை. அப்படியா? நம்ம சைடு கேரிங் இல்லை ஒழுங்கா. அதாவது இந்த கூட்டத்துல இருந்து பிரிஞ்சு வந்த அந்த குட்டி யானையை பாதுகாக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட கேரிங் இல்லை. ஏன்? என்ன அது யார் கேர் எடுத்து வளர்க்கணும்? ஆஃபீஸர்ஸ் தானே பண்ணணும். அது பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனம், வேற அவ்வளோதான் ரீசன். அதனால தான் குட்டிகள் சாகுது, இவ்வளோதான் விஷயம். ஓகே, புரியுதா? 2வது யானைப்பாலை வந்து இமிட்டேட் பண்ணுற மாதிரி பாலுக்கு நமக்கு சொல்யூஷன்லாம் கிடையாது. ஸோ மாட்டுப்பாலை கொடுப்பாங்க. ஸோ மாட்டுப்பால் கொடுக்கும்போது அதில் சில நெகட்டிவ்ஸ் இருக்குது. யானைக்கும் அது பெருசாக ஒத்துக்காது. ஸோ வயிறு அப்செட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கான அந்த ஃபார்முலாவை கரெக்டாக கொடுக்கணும்ல. யானைக்குன்னு ஒரு தனி ஃபார்முலா இருக்குது, அதெல்லாம் விலை அதிகம், கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது ஓகே சிக்கலாயிருது. ஸோ பேசிக்கலி இப்போ மனிதர்கிட்ட இருந்துட்டதுனாலே திருப்பியும் கூட்டத்துக்கிட்ட போகும்போது அந்த வாசனை ஏதோ ஒரு விஷயத்துல ஏற்றுக்காது. என்னங்க இது? ஏற்றுக்காது. எவனுக்கு 2 வருஷம் சுமந்து பெற்று இப்படிதானா? ஆமாம். அது அதாவதுங்க யானையை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒன்ஸ் அது இப்போ தொலைஞ்சிருது அந்த குட்டி நீங்கள் அதோட வாடையெல்லாம் மாறி இருக்கும். அது திரும்ப வரும்போது அதுக்கு வந்து ஒரு ரிஜிட்டாக தான் இருக்கும். அது சில இது ஏற்றுக்காதுலாம் கிடையாது. சில டைம்ஸ் அதுக்கு ஐடென்டிஃபை பண்ணி ஏற்றுக்கிறதும் இருக்குது, ஏற்றுக்காததும் இருக்குது. ஏற்றுக்கலைன்னா வேறு வழி இல்லை, அந்த குட்டியை வந்து சேர்த்துக்காது கூட்டத்தில். அப்போ இவங்க என்ன பண்ண முடியும்? ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் தான் வளர்க்க முடியும். ஸோ அப்படி தான் வளர்ப்பாங்க. அப்போ அதாவது யானை முகாம்கள் எல்லாம் இருக்குது. முதுமலையில் 2வது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, யானையை வந்து
நம்ம எந்த இதுக்கும் பயன்படுத்தக்கூடாது அப்படிலாம் சொல்றாங்க. அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இது நீங்க அந்த கோயில் யானை வீடியோல சொல்லியிருப்பீங்க. கோயில் யானைகள் இந்த பிச்சை எடுக்கிறதுக்கு இது பண்றதுங்கிறது தப்பு, அதுல எனக்கு மாற்று கருத்து இருக்கு. ஆனா கும்கி யானைகள்லாம் நமக்கு எப்பவுமே தேவை. அதை வந்து எப்படி பழக்கப்படுத்தணும், அதை எப்படி பயன்படுத்தணுங்கிற அந்த டெக்னாலஜி, அதாவது அந்த அறிவியல் நமக்கு வேணும். அதை நம்ம விட்டுட்டோம்னா, அந்த மரபு அறிவை நம்ம இழந்துட்டோம்னா யானைகளை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு கடத்திருக்காங்க, அந்த அறிவியலை நம்ம அவ்வாறே கடத்தணும். நம்ம கடவுள்கள்ல இந்திரன் கையிலலாம் யானையை கண்ட்ரோல் பண்றதுக்கு அந்த அங்குசம் இதெல்லாம் கையில வச்சிருப்பாரு. காரணம் என்னன்னா, அந்த யானையை வந்து கண்ட்ரோல் பண்ற தன்மை என்பது அது ஒரு பெரிய விஞ்ஞானம். அவ்வளோ பெரிய உயிரினத்தை மனுஷன் கண்ட்ரோல் பண்றது சாதாரண விஷயம். அவ்வளோ பெரிய தத்துவத்தை கண்டுபிடிச்சு அதை வந்து பயன்பாட்டில் வச்சிருக்காங்கன்னா அதை நம்ம விட்டுறக்கூடாதுல்ல. அதை விட்டுருங்க, அதை பண்ணாதீங்க, கும்கிலாம் பயன்படுத்தாதீங்கலாம் சில அனிமல் ரைட் ஆக்டிவிஸ்ட்லாம் பண்ணிட்டு குழப்புறாங்க. யானையை நீங்க மனிதர்கள் பயன்படுத்துறது தேவைப்படும். யானைகளை பாதுகாக்கிறதுக்கே நமக்கு அது தேவைப்படும். அப்போ யானைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம மனிதர்களோட தொடர்பில் தான் வச்சுருக்கணும், அதுகளை பயன்படுத்தணும். கண்டிப்பாக யானைகளோட அந்த பிரச்சனைகள் எல்லாம் தடுக்கிறதுக்கு, யானை கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்குலாம் கும்கி யானைகளும் தேவை. ஸோ அதுக்கெலாம் நம்ம வேறு வழி இல்லை, வளர்த்து தான் ஆகணும், அதை பயன்படுத்தி தான் தீரணும். அது இல்லாமல் அது இப்போ முடியாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா குழந்தைகள்லாம் குட்டிலாம் இருக்குல்ல, சில டைம்ஸ் யானை குட்டிலாம் மிஸ் ஆகி வந்துருது பாருங்க. இப்போ கூட நான் சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன், ஒரு குட்டி யானை வந்து தனியாக சுற்றிட்டு இருந்துச்சு. ஊர் மக்கள்லாம் போயிட்டு அது கூட ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அதை வந்து அம்மா கண்டுபிடிக்க முடியல தான் போல. கடைசியில் இப்போ யார் வளர்க்கணும்னா கவர்மெண்ட் தான் வளர்க்கணும். என்ன பிரச்சனைனா கவர்மெண்ட் அதில் இன்னும் கொஞ்சம் அக்கறை பண்ணி அதுக்கெல்லாம் ஃபண்டு கொஞ்சம் அதிகம் பண்ணி அதில் உயிரோட வளர்க்கறதுக்கான வழியை பாருங்க. நிறைய குட்டிகளை வந்து வளர்க்காமையே சாவடிச்சிடறாங்க. நிறைய குட்டிகள் அது பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒரு நோய் வந்து செத்துருச்சு, ஏதோ ஒரு நோய். இது என்ன பேச்சு? இது மனுஷன் காட்டுக்குள்ள வளர்ற யானை அதுவா வளர்ந்தா வளர்ந்துருமா? ஆனா மனிதனோட கண்ட்ரோல் அதை வளர்க்க முடியலன்னா அப்புறம் நம்ம என்ன அறிவு நமக்கு? இல்ல இவ்வளோ டெக்னாலஜி இவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறமும் இல்லை, அதுதான் நான் சொல்றேன், போதுமான கேருங்கிறதும் போதுமான ஃபண்டுங்கிறதும் அங்கே இல்லை. அப்போ அது குட்டியை ஒழுங்காக வளர்க்க முடியல, இதுதான் பிரச்சனை. ரைட். ஸோ இப்போ நீங்களே அந்த பாகன் அதெல்லாம் விஷயம்லாம் சொல்லியிருந்தீங்க. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நிறைய ஆர்மிஸ் வந்து யானையை கட்டுப்படுத்தி அவங்க இதெல்லாம் வச்சுருந்தாங்க. பட் ரொம்ப ஏர்லியாகவே நம்ம அதை பண்ணியிருப்போம் அப்படின்னு தோணுது. அதுக்கு என்னன்னா, நம்ம கண்டத்தில் யானை இருக்குன்றது மட்டும் இல்லாமல் நம்மளோட பேரரசர்களோட படைகளில் வரக்கூடிய குறிப்பை பற்றி அது எப்படி யோசிச்சாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு முதல்ல விவசாயத்துக்கு பயன்படுத்திருப்பாங்களா இல்ல போருக்கு பழக்கிருப்பாங்களா அப்படின்னு எப்பவுமே யோசிச்சிருக்கேன். யானையை நம்ம பழக்கிட்டோம் அப்படின்னாவே, அது யானையை பழக்கிருக்கோம் அப்படின்னாவே அது சைமல்டேனியஸாவே ரெண்டுக்குமே தான் பயன்பட்டுருக்கும். ஏன்னா யானைக்கு தான் அது பலம் பொருந்தி ஒரு உயிரினம். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அதை ஒருத்தன் பயன்படுத்துறான்னா வெறும் விவசாயத்துக்குன்னு ஆரம்பிச்சு கட்டுமானம், விவசாயம், எல்லாத்துக்குமே பயன்பட்டுருக்கு யானை. அது வந்து யானைகளை வந்து ஒரு பெரிய அளவுக்கு நம்ம பயன்படுத்தியிருக்கோம், ப்ரீட் பண்ணோம். அதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம ப்ரீட் தான் பண்ணோம். அதிகமாக போய் பிடிச்சிட்டுலாம் இல்லை, ஆரம்பத்தில் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் பிடிக்கிறத விட ப்ரீட் பண்ணுறது கொஞ்சம் பெட்டர் அப்படிங்கிறனால ப்ரீடும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இப்போ இந்த கேரளாவில் ஒரு விழா நடக்குது, அங்கே எல்லா யானையும் கொண்டு போய் வைக்கிறாங்க, அங்கே எக்காலத்தை ஊதிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் ஏதாவது அசம்பவம் நடக்குது. எங்க போர் அப்படிங்கிறது மேலே உட்காந்துருக்கவனே ஒரு மாதிரி கிளியில் இருப்பான், எதிரில் வரவனும் கண்டதையும் கொண்டு அடிப்பான். எப்படிங்க அதை கட்டுப்படுத்தி அந்த போரில் வந்து இவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு அதை செயல்படுத்திட்டு திருப்பியும் அது வந்து மதம் பிடிக்காமலும் கூப்பிட்டு வர்றது, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு தான் அதுக்கு பயிற்சி கொடுத்து அதுக்கான போர் பயிற்சிலாம் கொடுத்து தான் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று ரெண்டாவது என்னன்னா, யானை படைகள் தான் முன்னாடி போகும். ஓகே, ஃப்ரண்ட்லைன் இது யானைகள் தான். அதுக்கப்புறம் காலாட்படைகள். நம்ம இதில் குதிரை படைங்கிறது ரொம்ப கம்மி தான், பின்னால வந்தது. இல்லை, அது குதிரை படைகளை வந்து நம்ம காமனா போர்களுக்கு அதிகமாக பயன்படுத்தலை. அதெல்லாம் பின்னால வந்ததுங்கிறதுமே உங்களுக்கு வந்து ஒரு குயிக்கா ஒரு காம்பேக்ட் பண்ணணும் அப்படின்னா தான் அது பயன்படுத்தினாங்க. ஓகே, ஒரு ஊரை போய் நம்ம ஆக்குபை பண்ணணும், அந்த மாதிரியான சிச்சுவேஷனுக்கு குதிரையை வந்து அதிகமாக பயன்படுத்தலை. அதாவது குதிரை வீரர்கள் இருப்பாங்க, பட் ஆனால் அது வந்து அங்கே பாயிண்ட்லெஸ். ஏன்னா குதிரையை வந்து ஈஸியாக வீழ்த்திட முடியும், யானையை தான் வீழ்த்த முடியாது. ஸோ அதில் வந்து நம்ம இப்போ புராணூறு இதுலலாம் நம்ம பாடல்கள்லாம் பார்க்கும்போது 1000 அம்புகளை வந்து உடம்புல தாங்கிட்டு யானை போர் செஞ்சுட்டு இருக்கும்லாம் வரும். அப்போனா கொஞ்சம் யோசிச்சு அதை கற்பனை பண்ணி பாருங்க, எத்தனை அம்புகள் இருக்கும். அந்த அம்புகள் எல்லாம் அந்த யானை தாங்கிட்டு இருக்கும், உடம்பு முழுக்க அதுக்கு யானை வந்து அம்புகளோட வந்து சண்டை போட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நடந்திருக்கு தமிழ் போர் சூழலில், அதெல்லாம் நடந்திருக்கு. யானைகள் வந்து பெரிய அளவுக்கு நமக்கு பயன்படுத்தியிருக்கோம். எல்லா அரசர்களுமே யானைகள் மேலே தான் இருப்பாங்க. அவங்கள வந்து ஒரு காட்சியா காட்டுறப்போ கூட கல்லணையில தான் இருப்பாங்க. ஏன்னா யானை தான் இருக்கிறதுலே அரசர்களுக்கு சேஃபான ஒரு இது. ஓகே, ஸோ யானை மேலதான் இருக்கிறதுலே பெரிய ரொம்ப இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கான யானைக்கு மேலதான் அரசர் இருப்பாரு. அவ்வளோ சீக்கிரம் ரீச் பண்ணிட முடியாது, அதெல்லாம் யாரும் டக்குன்னு மேலே ஏறியும் வர முடியாது. அவ்வளோ இது யானையோட அந்த பலத்தை தாண்டி வர முடியாது. யானைக்கு மேலே அரசர் மட்டும் இருக்க மாட்டாரு, அங்கே பாகம் ஒருத்தர் இருப்பான், பாகம் யானையை ஓட்டிட்டும் இருப்பான். அது போக வீரர்களும் சைடில் இருப்பாங்க யானை மேலேயே. அவங்க கையில ஈட்டி இருக்கும், கீழே குத்துற மாதிரி அந்த ஈட்டி வச்சு குத்துவாங்க. மேலே வில்லாளிகளும் இருப்பாங்க யானை மேலே, யானை முதுகுல. ஸோ அவங்க மேல இருந்து வில்லும் ஏந்திக்கிட்டு இருப்பாங்க, ஜஸ்ட் லைக் மாடர்ன் டேங்க். அதுதான் கிட்டத்தட்ட ஒரு டேங்க் மாதிரி தான். அப்படிதான் அது ஒரு யூனிட் மாதிரி நடந்து வரும். மூவேந்தர்கள்ல ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா சோழர்கள் தான் நல்லா
மூவேந்தர்களுமே பயன்படுத்தினாங்க. நமக்கு சோழர்கள் காலகட்டத்தில் அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய எம்பையரா, இப்ப ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் காலகட்டத்தில் சோழா டைனாசிட்டி வந்து ஒரு பெரிய எம்பையரா இருந்துச்சுல, பேரரசு. அதுக்கு முன்னாடி மற்ற பேரரசுகள் இருந்தாலும் இது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு அந்த எக்ஸ்பேண்ட் பண்ணி பயங்கரமா ஒரு இம்பீரியல் ஸ்டேட்டா இருந்துச்சு. அது அப்போ உலகத்தையே கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது அது அதிகமா பதிவு செய்யப்பட்டுருச்சு. சீன தூதுவர்கள்லாம் வந்துட்டு போகும்போது அவங்களோட யானைப்படையெல்லாம் பார்த்து வாயை பொழந்துட்டு போயிடு. அவங்க தான் 60,000 யானைன்னு எழுதி வச்சாங்க, நம்ம எழுதி வைக்கல. நம்ம எழுதி வச்சா கூட சீன பயணிகள் தான் 60,000 யானை அவங்க கிட்ட இருக்குன்னு எழுதி வச்சிருக்காங்க. அதை வந்து அவர் போய் எண்ணிட்டு இருந்திருக்க மாட்டாரு. பட் அவர் ஒரு ஊர்ல இத்தனை யானை இருக்குன்னா அப்ப எத்தனை ஊர் இருக்கு, இங்க எவ்வளவு நாடு இருக்கு, எல்லா பக்கமும் யானையா இருக்கே, விவசாயத்துக்கும் யானை பயன்படுத்துறாங்க. இப்ப இந்த விவசாயத்துக்கு பயன்படுத்துற யானைகளும் போருக்கு வந்துடும். போருக்கு பண்ணும்போது அது மாத்தி கொண்டு வந்துருவாங்க. அப்ப இவ்வளவு யானைகள் இருக்கு அப்படிங்கும்போது அது இவங்களோட எப்படா மோதுறது? அப்ப இவ்வளவு யானைக்கு அவ்வளோ ஃபுட்டு ப்ரொடக்ஷன் இருந்திருக்கும், நெல் தானியங்கள் உருவாக்கப்பட்டிருக்கும். அப்ப இதெல்லாத்தையும் கணக்கு பண்ணி அவர் வந்துட்டு 60,000 யானை இருக்குதுன்னு சொல்லி அவர் அனுமானத்துல அவர் சொல்றாரு. கடல் கடந்து போயிருக்காங்க கப்பல்ல. ஆமா, யானையும் கூட்டிட்டு போயிருக்காங்க. அது உண்மையா? உண்மைதான், யானையும் கூட்டிட்டு போயிருக்காங்க. போட்ஸ்ல யானையை ஏற்றிட்டு, அதாவது கப்பல் தான், கப்பல்ல ஒரு 2 யானை, ஒரு கப்பலுக்கு 2 யானை அந்த மாதிரி போட்டு கூட்டிட்டு போயிருக்காங்க. நம்மளே கடல் எப்படா முழுங்குன்னு இருப்போம், அதுல யானையை வேற. நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சாங்க, கப்பல்ங்கிறது பெருசுங்க, அதுல அந்த டெக்ல கீழே இருக்கு பாத்தீங்களா, அந்த கீழே வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கும், அதுல வந்து யானையை வச்சுக்குவாங்க. யானைக்கு கப்பல்ல போயிட்டு இருக்கோம்னா தெரியுமான்னு தெரியல, அது ஒண்ணு மேல பாத்துட்டு இருக்காது. இன்னும் நான் சொல்றேன், யானையே கடல்ல நீந்தும். அந்த மாதிரி வீடியோஸும் நான் பாத்திருக்கேன். ஏங்க ஸ்ரீலங்கால இருந்து யானை கடல்ல நீந்தி இந்தியாக்கெல்லாம் வந்துருங்க. கடல்ல நீந்தக்கூடிய யானைகள் நிறைய இடங்கள் நீங்க பார்க்கலாம். இன்னும் நான் சொன்னேன், இந்த பியோமியான்னு சொன்னோம்ல, அதுவே வந்து பாதி தண்ணியில வாழ்ற உயிரினம் தான். ஆம்பிபியன் மாதிரி. அது ஆம்பிபியன் சொல்லக்கூடாது, அதாவது தண்ணிலையும் அதிக நேரம் அது வந்து செலவழிக்கும். ஓகே, இந்த நீதி யானை மாதிரி. ஆமா, ஆம்பிபிஎஸ்ன்னு சொல்றது அது வேற. தவளை இதுல இருந்து ஆம்பிபிஎஸ்ன்னு சொல்லுங்க. ஏன்னா அதனால வந்து தண்ணிலையும் வாழணும், வெளியிலையும் வாழணும். இது ஒரு இடத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா வாழ முடியும். ஆனா இப்ப நம்ம சாதாரண எருமைகள் இருக்குல்ல, அசாம்ல எல்லாம் இருக்குல்ல, வைல்டு பஃபலோ, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் பஃபலோம்பாங்க. அந்த பஃபலோலாம் தண்ணியிலே தான் அதிக நேரம் இருக்கும். அதுக்கு காரணம் வந்து வேற சூழல். அதே போல யானை அதிக நேரம் தண்ணியில பயன்படும் இருக்கும். அதுக்கு காரணம் வந்து வேற காரணங்கள் தான். தண்ணி இல்லாம யானைலாம் இருக்க முடியுமா? இருக்க முடியும். தண்ணியை ப்ரிஃபர் பண்ணும். ஏன்னா அதோடைய எவல்யூஷன்ல ஒரு காலத்துல அது தண்ணியில அதிக நேரம் இருக்கிற ஒரு உயிரினமா இருந்து, அதான் குஷியாயிடுறாரு தண்ணியில அதுக்கு ரொம்ப பிடிக்கும். ரைட், ஃபைன். ஸோ யானை வந்து கடல்லையும் நீந்தக்கூடிய தன்மையை பெற்றது. ஸோ யானை வந்து நம்ம அவ்வளோ சாதாரணமாக நினைக்க வேண்டாம். கடல்லையும் யானைகள் நீந்தி போகிறதுலாம் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு வலசை பாதையில் கடல்லையே நீந்தி போய் வேற தீவுகளெல்லாம் அடைஞ்ச இதெல்லாம் இருக்கு. அது ஸ்ரீலங்காவில் அதிகமாக நடக்குது. ஓகே, பக்கத்துல இருக்கிறதுனால ஸ்ரீலங்காலேருந்து இந்தியாவுக்கு யானைகள் வந்திருக்கு, அந்த காலத்துலலாம் வந்திருக்கு. இப்போதான் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கனால வரதில்லை. பட் முன்னாடியெல்லாம் அது வந்துட்டு போயிருக்குங்கிற மாதிரி தான் குறிப்பு சொல்றாங்க. யானைகளை பற்றி ஆய்வு பண்ணுறவங்க. ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் அந்த பாத்வே வந்து ரொம்ப பக்கத்தில் இருந்தனால அந்த கடல்களில் யானைகள் போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கு. இப்போதான் அந்த பாப்புலேஷன் செக்ரிகேட் ஆயிருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி அந்த பாப்புலேஷனுக்குள்ள அந்த மிக்ஸ் இருந்திருக்கும், அவங்களுக்குள்ள அந்த இனப்பெருக்கம்லாம் இருந்திருக்கு. ஸோ இப்போ நிறைய நாள் வாழக்கூடிய உயிரினங்கள்லையும் யானை வருது. முதல்ல ரொம்ப அதிகமா இல்ல, முதல்ல யானை வருஷம் அந்த ரேஞ்சில். ஆமா, அவங்கெல்லாம் வராங்க. இருக்கிறப்போ முக்கியமான கேள்வியோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். யானையோட கான்ட்ரிபியூஷன் டு த என்விரான்மெண்ட் என்ன? இப்போ வாழ்றப்போ நம்ம என்விரான்மெண்ட்டுக்கு என்னென்னலாம் கான்ட்ரிபியூட் பண்ணுது? யானை ஏன் காட்டுக்கு தேவை? இப்போ யானை வந்தப்பா அதுக்கு சாப்பாடு போட்டு மாளாதுன்னு சொல்றோம், அப்போ அது காட்டுல இருக்கக்கூடாது தானே. பட் அது இருக்கிறதுனால தான் செழிப்பாகுதுன்னு சொல்றது என்ன கதை? அது பேசிக்கா யானையோட பெரிய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காடுகள், எவர்கிரீன் ஃபாரஸ்ட். இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிறதுலாம் எவர்கிரீன், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காடுகள், வனப்பகுதியெல்லாம் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். எப்பவுமே பசுமையாக இருக்கிற காடுகள் தான் இந்த காடுகள். இப்போ இந்த காட்டில் என்னன்னா பெரிய பெரிய மரங்கள் இருக்கா நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த பெரிய பெரிய மரங்கள் வந்தோடனே அதோடைய நிலங்கள் வந்து நிலத்துல கீழே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நிழல் உலக ஆரம்பிச்சிடும். இப்போ நிழல் அதிகமாக கீழே விழுந்துட்டு இருந்துச்சுன்னா வேற செடி எப்படி வளரும்? முளைக்காது. அப்போ இந்த நிழல் உழுகாம ஒரு காலம் வரணும்ல. பட் அந்த காலமே இங்கே இல்லையே, எல்லா இலையும் உதிர்றது இல்லை பெருசா. அப்போ நிழல்லையே இருக்கும்போது கீழே இருக்கக்கூடிய தரையில வந்து அந்த வெளிச்சமே உழுகாது. அப்போ யானை தான் அந்த வெளிச்சத்தை உருவாக்குறதுக்கான ஒரு வழியை செய்யுது. காரணம் என்னன்னா, யானை அதோடைய பாதைகளை உருவாக்கும் பொழுது பல மரங்களை சாய்க்கும், பெரிய மரங்களை உடைக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா, அந்த காட்டுக்குள்ள வெளிச்சம் வந்து உழுகிறதுக்கான ஒரு பெரிய வழிமுறையை செய்யறது யானை. இதுக்கு அடுத்து யானையோடைய வெஜிடேஷன், சாப்பிட்ற தன்மை வந்து ரொம்ப அதிகம், அளவுக்கு அதிகமாக பல டன்னு உணவுகளை அது சாப்பிட்டுட்டு இருக்கு. அவ்வளோ டன் உணவை சாப்பிட்டு அதை வந்து மக்கக்கூடிய உரமாக அது மாற்றி கொடுக்குது. அப்போ காட்டுக்கு தேவையான நியூட்ரிஷனை யானை லத்தின்னு சொல்ல, யானையோடைய சாணங்கள் வந்து பெரிய அளவுக்கு பயன்படுது. ஸோ அந்த யானை சாணம்ங்கிறது ஒரு பெரிய நியூட்ரிஷனான ஒரு பொருளாக காட்டுக்குள்ளே இருக்குது. இப்போ நீங்கள் யானை சாணத்தை எதை வச்சு இமிட்டேட் பண்ணுவீங்க?
மாடுலாம் சாப்பிடும், ஆனா மாட்டு சாணத்தை விட யானை சாணம்ங்கிறது வந்து அமௌண்ட் அதிகம், பெருசு. அது இன்னும் பெரிய ஒரு பயமா அது உருவாக்குது. அதுவே ஒரு சூழலா இருக்கும். அதுல வந்து நீங்க அது யானை சாணம் போட்டிருக்க இடத்துல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா அத்தனை வண்டுகள் இதெல்லாம் மொச்சுக்கிட்டு இருக்கும் அந்த இடத்த. நான் காசு தேடி இருக்கேன், துதிக்கையில காசு போட்டல அப்ப சாணத்துல வரும்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சாணிக்குள்ள போய் நோண்டிருக்கீங்க? ஆமாங்க, சின்ன வயசுலங்க காலில் வச்சுங்க. ஏறி இல்லைங்க, ஒரு ரூபா கொடுப்போம்ல. எல்லாம் சொல்லுவாங்க, ஏய் வயிற்றுக்குள்ள போய் வெளில வந்துடும்டா, அதை போய் காலில் தேய்ச்சி பாடுறா, ஒரு ரூபா 2 ரூபா கிடைக்கும். இப்போ புரிஞ்சிருச்சு இல்லைங்க, உண்மை புரியுது. அம்பலப்பட்டு போயிட்டீங்க. யானை சாணியை பார்ப்பதற்கு டீசென்ட்டாக இருக்கும் யானை சாணியில். அப்பெல்லாம் திருவிழாக்கு ஈஸியா பார்க்கலாம் யானைங்களை. ஸோ இது வந்து போட்டுட்டு போறதுனால ஈஸியா செடிகள், அந்த கொட்டைகள், இப்போ பறவைங்க பண்ற அதே ஆக்டிவிட்டிஸ் இவங்க பெரிய ரேஞ்ச் யானையும் பண்ணும். அது மட்டும் இல்லாம இந்த சில வகை காட்டு பழங்கள்லாம் வந்து யானையோட வயிற்றுக்குள்ள போயிட்டு வர்றதுனால தான் ஈஸியாக முளைக்கும், அந்த தன்மை கொண்டதா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு யானையோடைய தனித்துவ தன்மை கொண்டது. ஸோ அதனால யானை வந்து இருக்கணும் காட்டுக்குள்ள. அதில் இந்த விளாம்பழம்லாம் சொல்லுவாங்க, காட்டுக்குள்ள இருக்க விளாம்பழம், இதெல்லாம் வந்து யானை சாப்பிட்டுட்டு இப்போ தான் அதோட விதைகள் எல்லாம் பரப்போம். இது ஒன்று. அடுத்து வந்து இந்த மெயினாக காட்டுக்குள்ள பாதைகளை உருவாக்குறதே யானை தான். இல்லைன்னா காட்டுக்குள்ள பாதையே இருக்காது. சிங்கமோ புலியோ இல்லை வேற எந்த உயிரினமே பாதை உருவாக்குறது இல்லை. காடுகளுக்குள்ள பாதைகளை உருவாக்குற ஒரே உயிரினம் யானைகள் தான். யானையோட பாதையில தான் நீங்களும் நானும் போயிட்டே வந்திருக்கோம். காட்டுக்குள்ள நீங்க போனோம்னாலும் யானை பாதை தான் அது. யாருமே மனுஷன் பாதை இல்லை, அது யானை பாதை தான். யானை உருவாக்கி விட்ட பாதையில தான் நம்ம போயிட்டு வரோம். அதனால தான் அந்த பாதையில போகும்போது நீங்க கண்டிப்பா யானை எல்லாத்தையும் பார்ப்பீங்க. அந்த பாதையில நீங்க டிராவல் பண்ணும்போது யானையும் வரும் சில நேரங்கள்ல. ஸோ அதை காட்டு பாதைகளை உருவாக்குறதே யானைகள் தான். ஸோ இவ்வளோ பெரிய கான்ட்ரிபியூஷன் இருக்கு. ஸோ கடைசி கேள்வி, உண்மையா காட்டுக்கு ராஜா வந்தா அப்போ யானை தான் இல்லை? அதாவது ராஜாங்கிற சென்ஸ்ல வந்து ஒரு பேர் டாமினன்ட் ஸ்பீஷீஸ். இந்திய காடுகளுக்கு ஆசிய யானைகள் கட்டாயம் தேவை. அது இன்னும் பெருகணும், அதை இன்னும் பாதுகாக்கணும். இன்னும் நிறைய சில விவசாய கூட்டங்கள்லாம் என்ன பண்றாங்க, பெரிய பணக்கார விவசாயிகள்லாம் என்ன பண்றாங்கன்னா எலக்ட்ரிக் ஃபென்ஸ் எல்லாம் போட்டு கேட்கணும். நிறைய திமுக காரனா இருக்கட்டும், பிஜேபி காரங்களா இருக்கட்டும், இதெல்லாம் தெரியாமலாம் இல்லாமலாம் இல்லை. எந்தெந்த காடுகளில் எங்கெங்கெல்லாம் வளைச்சு போட்டு அங்கெல்லாம் வந்து எஸ்டேட்ஸை உருவாக்கி வச்சு அங்கே சுற்றி எலக்ட்ரிக் ஃபென்ஸை போட்டு உட்காந்துருக்காங்க. எல்லா பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ், பெரிய பெரிய ஆளுகள்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க அங்கே காட்டுகளுக்கு பக்கத்தில் நிலத்தை வாங்கிட்டு எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டுருது. இந்த எலக்ட்ரிக் ஃபென்ஸ்லாம் யானைகளுக்கு பெரிய ஆபத்து. யானை போயிட்டு தொட்டு செத்து போயிருது நிறைய இடத்துல. யானை மட்டும் கிடையாதுங்க, இன்னும் நிறைய சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் எவ்வளவோ இருக்கு. அதெல்லாம் எலக்ட்ரிக் ஃபென்ஸ்ல அடிபட்டு சாகுது. அதெல்லாம் ரொம்ப ரேர். மரநாயெல்லாம் என்னன்னே தெரியாத நிறைய பேருக்கு, பார்த்தே இருக்க மாட்டீங்க. அன்னைக்கெல்லாம் ஒரு உயிரினம் பாக்குறேன், அது நான் பார்த்ததே இல்லை, அது நீலகிரியில இருக்குங்கிறாங்க. நான் உங்களுக்கு ஒன்று அமிச்சேன், புரியல. நீலகிரியில நான் அது பார்த்ததே இல்லை. அது அந்த உயிரினம் வந்து தமிழ்நாட்டில் இருக்குன்னு எனக்கும் தெரியாது. ஆனா நீலகிரியில அது ஒரு சப்ஸ்பீசிஸ் இருக்குங்கிறது நீங்க எனக்கு அனுப்பிதான் பாக்குறேன். நான் என்னன்னே புரியல, வித்தியாசமா இருக்கு. இல்லைங்க, அது உலகம் முழுக்க இருக்குங்க. ஆனா அந்த பர்டிகுலர் ஸ்பீசியஸ் நம்ம ஊர்லயும் ஒண்ணு இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது. அப்ப எத்தனை உயிரினங்கள் நம்ம உள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து இப்ப அது ஜோடியா தான் ஓடிட்டு இருந்துச்சு. நீங்க அதை காமிச்சிங்களா? ஒரு சின்ன நாய் வகை, அது நாய் இல்ல, அது அந்த ஒரு கீரி வகையிலேயே கொஞ்சம் வேற மாதிரி மங்கூஸ் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. அப்ப அந்த உயிரினம்லாம் எப்படி எங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இப்ப இதெல்லாம் வந்து கரண்ட்ல அடிப்படை செத்தா என்ன ஆகும்? ஸோ இந்த மாதிரி அதனால எலக்ட்ரிக் ஃபென்ஸ்லாம் காடுகளுக்கு பக்கத்தில் போடக்கூடாதுங்கிறத சட்டமாக கொண்டு வரணும். அதுக்கப்புறம் காடுகள் பக்கத்தில் இந்த எஸ்டேட்ஸ் இதெல்லாம் வந்து முறைப்படுத்தணும். சில வில்லேஜஸ்லாம் வந்து காடுகளுக்குள்ளே நீங்கள் உருவாயிருச்சு, அதெல்லாம் எப்படி முறைப்படுத்தி எப்படி பாதுகாத்து வனவிலங்குகளுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் பாதுகாக்கிறது என்ன? மேய்ச்சல் சமூகங்கள் சில காடுகளுக்குள்ள அந்த மாடு மேய்க்கும் போது அவங்களுக்கும் புலிகளுக்கு இதுக்குலாம் ரைவல் வருது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உடனே கறியில் விஷம் வச்சு புலி சிங்கத்தெல்லாம் சாகுடிச்சிடறாங்க. இந்த பிரச்சனைலாம் இருக்குது நிறையா. இதெல்லாம் இந்த மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் இருக்க சண்டையை வந்து புரிதலின் அடிப்படையில் சரி செய்யணும். நம்ம இதை சரி செய்யாமல் விட்டோம்னா அது பெரிய ஆபத்து. யானை இனம் அழிஞ்சிக்கிட்டு தான் வருது இப்போ. ஆனால் முன்னாடி அழிஞ்சதை விட இப்போ கொஞ்சம் தடுத்து நிப்பாட்டியிருக்காங்க. இப்போ பாப்புலேஷன்ஸ் கொஞ்சம் க்ரோத் ஆகிட்டு இருக்கு. பத்தாது, இன்னும் அதிகமாக அது பாப்புலேஷன் க்ரோ ஆகணும். அதுக்கான ஹேபிட்டட் ஸ்பேஸ் வந்து அதிகரிக்கணும். நிறைய புறம்போக்கு நிலங்களாக இருக்க இடங்களெல்லாம் வனப்பகுதிகளாக மாற்றணும். அதெல்லாம் மாற்றினீங்கன்னா மட்டும்தான் எல்லாமே நன்மை நடக்கும். ரைட் ஓகே. யானை ஏதோ ஒரு கட்சி கொடியில் மட்டுமே பார்க்குற மாதிரி ஆயிடக்கூடாது. நிஜமான யானை இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்க. புரியுது. நன்றி.